ஹாய் மை ஃபேமிலிஸ். இன்னைக்கு நாம் ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா பயங்கர சைக்கோ கலந்த நம்ம ஹீரோயினோட ஒரு ஆக்டிங்கில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எனக்கு இந்த ஹீரோயினை ரொம்ப 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 பிடிக்கும். எல்லா ட்ராமாவுமே நம்ம ஹீரோவுக்காக தான் நான் எடுப்பேன் பொதுவாகவே. அழகாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் எனக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த ட்ராமாவை எடுத்தேன். ஆனா நம்ம ஹீரோயின் இப்படி ஒரு சைக்கோ கேரக்டர் லெவல்ல ஆக்ட் பண்ணி நம்மள கலக்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ மிஸ் பண்ணாம எல்லாரும் பார்த்துக்குங்க. ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசு ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவள் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. பக்கத்துலேயே அவங்க அம்மா சரக்கு அடிச்சுட்டு பயங்கரமாக படுத்திருக்காங்க. அந்த நேரம் ஹீரோயினோட அப்பா வர, அப்பா ஹீரோனும் அழுதுகிட்டே, அப்பா இங்கே பாருங்க, அம்மா குடிச்சிட்டு இன்றைக்கும் என்னை அடிக்கிறாங்க, நீங்கள் என்னை கேட்கவே மாட்டீங்க, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பாவும் நீ ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் இவ இப்படி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அந்த குடிச்சிட்டு படுத்திருக்காங்க இல்லையா, அவங்கள தூக்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ சொல்லிக்கிட்டே போகிறாங்க, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, இப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு இப்படி படுத்துக்க தான் லாய்க்கு, அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ் கொடுன்னு சொன்னால் அதையும் தரமாட்டேங்கிற, ஸோ இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அதுக்கு நீ செத்தே போகலன்னு சொல்லிட்டு பெரிய ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே உருட்டி தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோனை பார்த்து இனிமே உனக்கு இந்த பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஒருவேளை நீனும் இதை யார்கிட்டயாவது சொல்ல போறேன்னா வச்சுக்கோயேன், நாளைக்கு நீனுமே இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே விழுந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோன் ஷாக் ஆகி போய் நிற்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க ஹீரோயின் கிட்டக்க போயிட்டு அம்மாவை பார்க்குறா. அவங்க கொஞ்சம் உயிர் இருக்கும் போல், ப்ளீஸ் தயவு செஞ்சு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனால் ஹீரோயின் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அங்கேருந்து வரா. ஸோ சின்ன வயசுல எவ்வளோ ஒரு மூர்க்கத்தனமாக வளர்ந்துருக்கா பார்த்தீங்களா. இதுதான் நம்ம ஹீரோயின். ஸோ ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய ஆக்டர் ஆகிட்டா போல். ஸோ நம்ம ஹீரோயினை பற்றின இன்ட்ரோவை பேக்ரவுண்டில் கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவளுக்கு என்ன வேணுமோ அதை செய்கிறதுக்காக மற்றவங்கள ஒரு டூலாக கூட யூஸ் பண்ணிப்பா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவளோட கோலை அடையிறதுக்கு மற்றவங்கள எந்த லெவலுக்கு வேணாலும் கீழே இறங்கி மேனிப்புலேட் பண்ணுவா. அதே போல் இவளுக்கு யூஸ் ஆகிற பசங்களை மட்டும்தான் பக்கத்தில் வச்சுப்பா. அது மட்டும் இல்லாமல் இவ ஃபிசிக்கலாக எந்த ஒரு மர்டர்லையுமே இன்வால்வ் ஆகலை, ஆனால் இவ மூலியமாக 2 பேரும் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணாத நிறைய ட்ரீம்ஸை இவ வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட இன்ட்ரோடக்ஷனை கொடுக்க, அப்போ நம்ம ஹீரோனும் நான் இந்த அளவுக்கு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அப்படியே ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் படிக்கிற ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவள் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் அந்த ஸ்கூலில் ஏதோ ஒரு டீச்சருக்கு பர்த்டே போல். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பசங்க எல்லாரும் கேக் வெட்டுறதுக்காக ரெடி ஆகி நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் ஸ்கூலே ஒரே பரபரப்பாகுது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பர்த்டே கொண்டாட போகிறாங்க இல்லையா, அந்த டீச்சரோட ஃபோட்டோஸ் வேற யாரு கூட இருக்கிற மாதிரி ஸ்கூல் வெப்சைட்டில் ரிலீஸ் ஆகிருக்கான். இதை பார்த்து அந்த டீச்சரோட ஹஸ்பண்ட் அடிச்சு போடுத்து அவங்க பர்த்டேன்னு கூட பார்க்கல, அந்த கேக்கி மூஞ்சிலாம் அப்பி விட்டுட்டு திட்டிட்டு அங்கேருந்து போக, இதை பார்த்து அவங்களும் இது உண்மை கிடையாது, யாரும் நம்பாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ தான் அந்த டீச்சரை ஆறுதல் படுத்துற மாதிரி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, பட் இந்த கிஃப்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த டீச்சர் ஷாக் ஆகி பாக்குறாங்க. ஏன்னா இதை பண்ணினதே நம்ம ஹீரோயின் தான் போல. டீச்சர் ஷாக் ஆகி நிற்கா. அப்போ நம்ம ஹீரோயினா எத்தனை டைம் என்னை டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க, காரணம் எனக்கு பேரண்ட்ஸ் இல்லை, அது மட்டும் இல்லாமல் என்னை ஏதாவது பண்ணினீங்கன்னா கூட கேட்க நாதி இல்லை அப்படிங்கிறதுனால தான் இதை பண்ணினீங்க, அதனால தான் இதை நான் வெயிட் பண்ணி உங்களுக்காக இந்த பர்த்டே கிஃப்டை ரெடி பண்ணேன், எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கேட்க, அவங்க அப்பா தான் ஹீரோயினோட முழு வில்லத்தனத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து வெகுனோட, அதே சமயம் ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு வர, அவள் பேர் தான் சங்கி. அவள் போர்டை போய் பார்க்க, இவ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கா போல, ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். இதை பார்த்து இவளுக்கு செம காண்டாகி நேராக போய் டீச்சரை பார்த்துட்டு, நானும் அவளும் ஒரே மார்க்கு தானே, அப்படி இருக்கக்குள்ள எப்படி அவள் ஃபர்ஸ்ட் வந்தா நான் செகண்ட் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே அந்த டீச்சரும் இல்லை அவள் ஆர்ட் கிளாஸ்ல உன்னோட ஒரு பாயிண்ட் கூட எடுத்திருக்கா, அதனாலதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத, என்ன இருந்தாலும் சேம் கிரேட் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை அவளால ஏற்றுக்கவே முடியல. அப்பதான் அவள் ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலி நேற்று ஈவினிங் கிளாஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிருப்பா இல்லையா, அப்போதான் நோட் பண்ணியிருப்பா அவள் கொடையை மறந்துட்டு போயிருப்பா. சரி ஓகே கிளாஸில் தானே இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு வர்றப்ப தான் ஆர்ட் டீச்சரும் நம்ம ஹீரோனும் நின்று பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இவங்ககிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ அவன் பேரு கிம்ஜே அவன் வந்திருப்பான். அவன் நம்ம சங்கியை பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற கேட்க, இவனும் கொடையை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே எடுக்கலான்னு போக, இவன் லேட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம்லாம் நீ ஒன்றும் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழைச்சிட்டு போயிருந்திருப்பான். ஸோ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்த நம்ம சங்கியும் நேர ஹீரோனை போய் பார்த்துட்டு, பரவாயில்லையே நேற்று ஆர்ட் டீச்சர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு ஒரு மார்க் உனக்கு எக்ஸஸா விழுந்துட்டு, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட இந்த ஒரு பயமே இல்லாம அவளை பார்த்துட்டு கூலா,
பரவாயில்லையே, அடுத்தவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்க. ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க தான் மூவில எல்லாம் ஃபர்ஸ்ட் இறந்து போவாங்க தெரியுமா? ஆனா நிஜ லைஃப்ல நீ உயிரோட இருக்க, அதை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த ஒரு நிமிஷம் நம்ம சங்கி இருக்கா இல்லையா, நம்ம ஹீரோனை பார்த்துட்டு பயங்கரமா பயந்துடுறா. என்னடா இவ இப்படி எல்லாம் பேசுறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அடுத்த கிளாஸும் ஸ்டார்ட் ஆக அந்த இடத்துக்கு டீச்சர் வந்துட்டு ஹீரோனை பார்த்துட்டு, நீ ஃபர்ஸ்ட் கிரேட் எடுத்திருக்க இல்லையா, கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சங்கிக்கு பயங்கர காண்டாகுது. அது மட்டும் இல்லாம அந்த டீச்சர் வழக்கம் போல ரைட்டிங் காம்படிஷன் வந்து நடக்க போகுது, எப்போதும் போல சங்கி அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து சேர்ந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஃபர்ஸ்ட் ஹீரோவும் கிளம்பி நின்றுட்டு, இல்ல எப்போதும் இவங்க 3 பேர் தானே போறாங்க, இந்த வாட்டி நிறைய மார்க் எடுத்திருக்கால ஹீரோயின், அவளையும் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினை பார்த்துட்டு டீச்சரும் உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயினும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சங்கிக்கு சமகாண்டாகுது. உடனே டீச்சரும் ஓகே அவளையும் சேர்த்துக்கோங்க, நீங்க 4 பேரும் சேர்ந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடுத்த சீன்லயே 4 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சங்கி சொல்றா, இங்க பாரு, எப்போதும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நல்லபடியா முடிச்சு கொடுப்போம். ஸோ அதை பார்த்தோன்னே மார்க் வந்துடும். செகண்ட் பார்ட்டுக்கு யாரும் அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை பத்தியே நம்ம எல்லாரும் ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனும் எதுக்காக எப்போதும் பண்றது இப்போ பண்ணணும், நம்ம தான் 4 பேர் இருக்கோம்ல, நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் பார்ட்டை பாருங்க, நாங்க செகண்ட் பார்ட்டை பாக்குறோம். ஸோ எல்லாத்தையுமே நல்லபடியா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டா மத்த 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. சங்கிக்கு செம காண்டாகுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வர, நம்ம சங்கியோட அம்மா வந்து அவனை கூட்டிட்டு போறதா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. ஸோ இவங்க மூட் அவுட் ஆகிறத பார்த்துட்டு அவங்களும் என்னாச்சு அப்படிங்கிற கேட்க, அப்ப சங்கியும் வேற என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்ல, உடனே அவங்க அம்மாவும் ஸோ அவன் இந்த காம்படிஷன்ல இருக்கிறதான பிரச்சனை, கவலைப்படாத, நாளைக்கு அந்த காம்படிஷன்ல இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பக்கத்தாக ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் மடியிலேயே படுத்து தூங்குறான். இவங்க இடத்துல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறது நமக்கு இன்னும் சரியா தெரியல. அப்ப ஹீரோயினும் உடம்பு வந்து சுடுதுன்னு நினைக்கிறேன், நீ ஏன் ஹாஸ்பிட்டல் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அவனும் நான் அங்க போறதை விட இங்க இருக்கிறது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ காம்படிஷன்ல கலந்துக்க போறல, உனக்காக சில நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து கொடுக்க, அதுல பாத்தீங்கன்னா லவ் லெட்டர் இருக்கு. ஆக்சுவலி நம்ம சங்கி இருக்கால, இவெல்லாம் வந்து ஒன் சைடா லவ் பண்றா போல. ஸோ லவ் லெட்டர் கொடுத்துருக்கா. இதை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே நேரம் சங்கி வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு கால் பண்ணி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா, நான் வந்து நோட்ஸ் எழுத போறேன், ஸோ நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் முடியாதுன்னு சொல்லிடுறான். அடுத்து ஹீரோனை அதை காமிச்சு இது என்ன அப்படின்னு கேட்க, இது சத்தியமா எனக்கே தெரியாது, இதை நீனே ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்னு மாதிரி சொல்ல, ஹீரோனை நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த நாடு முடிய மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு வரா. அப்ப டீச்சர் கூப்பிட்டு, இந்த மாதிரி இந்த காம்படிஷன்ல வந்து ஹீரோயின் ஜாயின் பண்ணியிருந்தா இல்லையா, அதுக்கு வந்து நீங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க, எப்போதும் போல 3 பேருமே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, ஸோ சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்து கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்க. இதை பார்த்த சங்கி சும்மா விடுவாளா, அவளுக்கு பயங்கர காண்டாகுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோனை போய் பார்த்துட்டு, எப்படி இருக்க, நீ ஓகேவா, ஏதோ காம்படிஷன்ல இருந்து ஒன்று தூக்கிட்டாங்களா, நீ நினைச்சா எந்த இடத்துக்கு வேணாலும் போக முடியும்னு நினைச்சிட்டியா என்ன அப்படின்னு நான் கேட்க, இதை கேட்ட ஹீரோனுக்கு செம காண்டாகுது. ஏன்னா இவளுக்கு வந்து யாருமே இல்லைங்கிறத ஸ்கூல் ஃபுல்லா இவ தான் சொல்லியிருப்பா. ஸோ அது எல்லாத்தையும் வச்சு பார்த்த ஹீரோனும், நீதான் ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு லெட்டர் எழுதினியா என்ன அப்படின்னு நான் கேட்க, உடனே அவளும் ஆமா அது எதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, தெரியும் அவன் அந்த லெட்டரை என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னதே அவன் தான், அவனுக்கு ஒன்று சுத்தமா பிடிக்கலையா, ஏன் நேர்ல சொல்லியே கடுப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை ரிட்டர்ன் கொடுக்க, அதுல எழுதிருக்கு உன்ன மாதிரி ஒரு சீப்பான கேரக்டரை பார்த்ததுல எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்தா அவ பயங்கர காண்டாகி நிக்க, நம்ம ஹீரோனுக்கு பயங்கர சிரிப்பாயிடுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே நம்ம சங்கியை வந்து டீச்சர் கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி மொத்த டீமையுமே டிஸ்குவாலிஃபைடு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னு கேட்கறதுக்கு, யாரோ ஒருத்தர் வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க எல்லாம் போறீங்கன்னு சொல்லிட்டு, ஸோ எந்த டீமுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சங்கிக்கு பயங்கர காண்டாயிடுது. சரி ஓகே, ரெஸ்ட் ரூம்ல வந்து கதறுன்னு கதறிட்டு இருக்கு. அவங்க அம்மாட்ட போன் பண்ணி அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்ன டிஸ்குவாலிஃபைடு ஐடியாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க, இதை கேட்ட சங்கிக்கு உனக்கு ஏதாவது பேச தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனும் தேங்க்ஸ்ப்பா, உன்னாலதான் எனக்கு இந்த ஸ்கூல் லைஃபே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு, ஏன் தெரியுமா, எப்ப பார்த்தாலும் போரா போயிருந்திருக்கும், நீ இடையில வர்றதுனாலதான் நானும் நிறைய பண்ண வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அவ உடனே காண்டாகி போய், அப்ப இது எல்லாத்தையும் நீ தான் பண்ணுவியா, ஸ்கூல்ல கொடுக்குற சாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு ஓசி ஃபீஸ்ல படிக்கிற உனக்கே இவ்வளவு திமுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட.
இதை கேட்ட ஹீரோனுக்கு பயங்கர காண்டாகுது. அது மட்டும் இல்லாம நம்ம சங்கி கிட்ட லெட்டர் திருப்பி கொடுத்துருப்பா இல்லையா, அது மேல ஒண்ணு எழுதிருக்கும்ல, அதை கூட நம்ம ஹீரோயின் தான் எழுதிருப்பா. ஸோ அதை ஹேண்ட் ரைட்டிங் வச்சு நம்ம சங்கியை வந்து செக் பண்ணி பார்த்துருப்பா. ஸோ அந்த கோபத்தெல்லாம் ஞாபகம் வச்சிருந்து பக்கத்துல வந்து ஒரு பக்கெட் நிறைய தண்ணி இருக்கு, அந்த தண்ணி எடுத்து மேல ஊத்திட்டு வந்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இதை பார்த்த ஹீரோனுக்கு பயங்கர காண்டாகுது. அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள புகுந்து, நான் உங்க பையனோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அங்க சாப்பிட்டு, உங்க பையன் என்கிட்ட இருந்து கடன் காசு வாங்கியிருக்கான், ஸோ ரிட்டர்ன் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு தான் அங்கிருந்து வரான். ஸோ அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் நினைஞ்சதோடய கிளாஸ் ரூமுக்கு வர, அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு டவல் எடுத்து நம்ம ஹீரோனை போட்டு விட்டு அங்கிருந்து அழைச்சிட்டு வர. இதை பார்த்து சங்கிக்கு செம்ம காண்டாகுது. ஏன்னா இவ தான் ஒரு சைடா லவ் பண்றா இல்லையா, அதனால பயங்கர காண்டாகுது. அதே சமயம் இவங்க ரெண்டு நர்சிங் ரூம் போயிட்டு இருக்கா. அந்த நேரம் ஆப்போசிட்ல நம்ம செகண்ட் ஹீரோவும் நடந்து வர. நம்ம செகண்ட் ஹீரோனை பார்த்துட்டு, என்ன உனக்கு மட்டும் தனியா மழை பெஞ்சிச்சா என்ன, எங்க ரெண்டு பேரும் கட் அடிச்சுட்டு போறீங்க அப்படிமா கேட்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு பயங்கர காண்டாகுது. ஏன்னு தெரியல, ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகவே மாட்டேங்குது. அதே சமயம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோவை பார்த்துட்டு, நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காத, நான் கொஞ்சம் தண்ணி என் மேல விழுந்துடுச்சு, ஸோ நர்சிங் ரூம் தான் போறோம், அதனால நீ கிளாஸுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்பதான் நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது மற்ற பசங்கள்ட்டேருந்து பொருள் எல்லாம் எடுத்து திருடி வச்சுப்பான் போல. அதான் யதார்த்தமா ஹீரோனும் ஒரு நாள் பார்க்க, அப்ப நம்ம ஹீரோனும் அந்த செகண்ட் ஹீரோ கிட்ட போய் சொல்லியிருப்பான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இதை பத்தி யாரையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்ப செகண்ட் ஹீரோவும், உனக்கு ஏதாவது வேணும்னா வச்சுக்கேன், என்கிட்ட கேளு, நான் உனக்காக திருடி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்ப ஹீரோனும், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு பிளான் இருக்கு, அதை பண்றதுக்கு நீ தான் கரெக்டா இருப்ப, எனக்கு அந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டே கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கேன். அந்த நேரம் வந்து நம்ம ஹீரோனை பத்தி ஏதோ ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதியிருப்பான். அதை சார் பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். டக்குன்னு அதை எடுத்து ஓடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட, அவன் ஃபோனு கீழே விழுந்துருது. ஸோ அவனோட ஃபோனு பார்த்தீங்கன்னா சங்கி கையில் சிக்கிடுது. இவன் தான் வந்து நம்ம ஹீரோனுக்கு நிறைய மெசேஜ் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து படிச்சுக்கிட்டு, ஓ இப்படி ஒன்று போகுதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோனை ஃபர்ஸ்ட் ஹீரோ கொண்டாந்து நர்சிங் ரூமை விட்டுட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கொண்டு போய் கண்டிப்பா டீச்சர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோனும், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம என்ன சின்ன பிள்ளையா இப்போ வரைக்கும் டீச்சர்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் என்னை பத்தின நிறைய ரூமர்ஸ் வேற ஹெல்ப் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கா, ஸோ நீ தான் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனு ஸ்கூல் விட்டு நடந்து போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு செகண்ட் ஹீரோ வந்துட்டு, சாரிப்பா என்னோட ஃபோனை தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, மேலும் மேலும் உனக்கு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்கேன்ல, நீ கவலைப்படாத, ஒருவேளை இது வெளியில வந்தா கூட உன்னை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம ஹீரோன் டக்குன்னு போயிட்டு செகண்ட் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னை மாட்டிவிட மாட்டேன்னு சொல்லிட்டு, நான் உன்னை ரொம்ப நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இதை தூரத்துல இருந்து நம்ம சங்கியை பார்த்துடுறா. அதே சமயம் இவங்க வந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டு இருக்குது, பிளஸ் நம்ம சங்கி வந்துட்டு தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்குது. இது மூணையுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் மொட்டை மாடியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே அந்த நாளும் முடிய மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோனும் லஞ்ச் டைமில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சங்கி வந்து அவள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா, அதில் எடுத்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் ஊற்றி விட்டு அதை ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ண. இதை பார்த்த ஹீரோனும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அங்கேருந்து வெளியில் நடந்து வந்துக்கிட்டு இருக்க. பின்னாடியே வந்த நம்ம சங்கியும், என்ன உன் ஃபோனை தேடுறியா, ஆமாம் எதுக்காக நம்ம செகண்ட் ஹீரோக்கு இப்படியெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க, ஹீரோனுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல, அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு சங்கியை பார்த்துட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இங்கே வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இவதான் லவ் பண்றா இல்லையா, அதனால உடனே ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அடுத்த ரெண்டு பேரும் மாடியில் நின்று பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு ஒண்ணு பிடிக்கும், நானும் ஒன்று லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சங்கிக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா ஆனா நீ என்ன பிடிக்கலன்னு தானே அவகிட்ட சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆமா நான் சொன்னேன், ஏன்னா எப்ப பார்த்தாலும் உங்க இருக்க சண்டையா போயிட்டே இருக்கு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, அவ என்னோட ஃப்ரெண்டு, அவளை எப்படி என்னால விட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சங்கியும், சரி ஓகே இனிமேல் நான் அவள் வழியில போகல, நீ லவ் பண்றதானே, அப்ப நம்ம என்ன டேட் பண்ண போறோமா அப்படின்னு கேட்க. ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட அவளுக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியே ஈவினிங் ஆக அந்த நேரம் செகண்ட் ஹீரோ நடந்து போயிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோனும் கால் பண்ணி ஒன்று உடனே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இவனும் வேக வேகன்னு போறான். போயிட்டு பார்க்க அப்பதான் நம்ம ஹீரோன்னு சொல்றா, இந்த மாதிரி சங்கி கையில தான் ஃபோன் கிடைச்சிட்டு, ஸோ நான் உனக்கு அனுப்பின மெசேஜ், நீ எனக்கு அனுப்பின மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டா, இது நாளைக்கு ஸ்கூல் ஃபுல்லா தெரிய போகுது, அந்த பையனை மிரட்டி நீ பணம் வாங்கின விஷயம் எல்லாம் தெரிய போகுது, நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல.
இதை கேட்ட செகண்ட் ஹீரோவும், நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த விஷயம் பெருசானா கூட நான் வேற ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன், உன்னை நான் மாட்டி விட மாட்டேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு, அம்மா உனக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ எந்த ஹெல்ப்பும் பண்ணலையா அப்படின்னு கேட்கா, அப்போ நம்ம ஹீரோனும் அவனால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற அப்படின்னு மாதிரி சொல்ல, உடனே இவனும் அதுவும் சரிதான், சரி ஓகே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கா, அப்போ நம்ம ஹீரோனும் நான் சொல்றதை மட்டும் பண்ணு, இதை பண்ணினேன்னு வச்சுக்கோ, ஏன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் ஒத்துக்கிறான். அப்படியே அந்த நாளும் முடிய மறுநாள் ஆகுது. நம்ம சங்கி இருக்கா இல்லையா, அவள் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட அவள் ஃப்ரெண்ட்ஸுங்களும், ஏன்டி இதுக்கு ஹீரோயின் எப்படி ஒத்துக்கிட்டா, அது மட்டும் இல்லாமல் எல்லாமே சடனாக இருக்க மாதிரி இருக்குது, ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ சங்கி இங்கே பாருங்க, இன்னொரு வாட்டி அவள் பேரை என் முன்னாடி எடுக்காதீங்க, அது மட்டும் இல்லாமல் இவன் ரொம்ப நல்லாவே அவனுக்கு என்ன பிடிக்கும், இப்போதான் வெளில சொல்லியிருக்கான் புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளாஸ் ரூமுக்கு வந்து அவள் லாக்கரில் ஏதோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு, என்ன 2 பேரும் டேட் பண்ணுறீங்களாம்ல, ரொம்ப லக்கி, அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக சங்கிக்கு காண்டாக தான் ஆகுது. ஆனாலும் அவனோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால அமைதியா இருக்கிறா. அதே சமயம் நம்ம ஹீரோன் வந்ததுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா, இவரோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்காக போல. ஸோ அதை கண்டுபிடிச்சு நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட வந்து பாஸ்வேர்டை கொடுக்க அவனும் ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா, நம்ம சங்கி இருக்கா இல்லையா, அவள் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டு, இன்னைக்கு ஈவினிங் பிடி பீரியட் இருக்குப்பா, எனக்கு பிடி பீரியட்னாவே சுத்தமாக பிடிக்காது, வேர்க்கும் கடுப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோவும் சரி ஓகே உனக்கு அவ்வளோ பிரச்சனைன்னா நீ ஏன் கிளாஸ் ரூமுக்கு வந்துடக்கூடாது, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு வந்துட்டு நம்ம கிட்ட அங்கே உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சங்கீத் சிரிக்க, அப்போ நம்ம ஹீரோவும் இங்கே பாரு நீ வரங்கிற விஷயத்த வேற யார்ட்டையும் சொல்லாது அப்படிங்கிற சொல்ல, இவளும் ஒத்துக்கிறா. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சங்கி இருக்கா இல்லையா, அவள் வந்து அவங்க டீச்சர்கிட்ட எனக்கு வயிறு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளாஸ் ரூமுக்கு வந்து பார்க்க, அதில் போர்டு எழுதியிருக்கு, நீ நேராக ஆர்ட் கிளாஸ் வந்துரு, வர்றதுக்கு முன்னாடி அழிச்சிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. இதை பார்த்து அவளும் சந்தோஷமா அதை அழிச்சிட்டு அங்கேருந்து ஆர்ட் கிளாஸ் போக, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஆர்ட் கிளாஸ் டீச்சரும் ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதை பார்த்த உடனே ஓ இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நின்னதுலேயே அந்த டைம் போயிடுது போல. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து அவன் கிளாஸ்ல ஒரு பையனோட பேசிட்டு நிக்கிறான். அடுத்து கிளாஸும் ஸ்டார்ட் ஆக எல்லாரும் வந்து உட்காடுறாங்க. அந்த கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா ஏதோ டொனேட் பண்றதுக்காக பணம் எல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க போல. ஸோ அந்த பணத்தை காணுன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு சவுண்டு போட, இதை பார்த்த எல்லாரும் என்னாச்சு அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி பணம் வச்சிருந்தா காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பதான் யோசிக்கிறாங்க சங்கி மட்டும் தானே இருந்தால. ஸோ அவகிட்ட போயிட்டு எதுக்காக பணத்தை எடுத்த அப்படிமா கேட்க, அந்த மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு போட, அந்த இடத்துக்கு நம்ம செகண்ட் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு இவ்வளவு சொல்ற நீ ஏன் லாக்கரை ஓப்பன் பண்ணி காமிக்க கூடாது அப்படின்னு கேட்க, அவளும் எனக்கு என்ன பயம் அப்படிங்கிற லாக்கரை ஓப்பன் பண்ண, அதுக்குள்ளதான் நம்ம செகண்ட் ஹீரோட போனை வேற வாங்கி வச்சிருக்காங்க, அதை எடுத்து காமிச்சு அவன் என்னோட போன் உனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்க, நீ கீழே போட்டு போயிட்டு அதை உன்கிட்ட கொடுக்கறதுக்காக பத்திரமா வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்ல, அதுலேயேதான் அந்த பணமும் இருக்கு, அதை எடுத்து காமிச்சு இது என்ன அப்படின்னு கேட்க, உடனே சங்கி நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே, இப்போ என்ன நீனும் ஹீரோயினும் ஒன்றா மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அதை நான் பார்த்துட்டேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறது அதனால் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ நம்ம செகண்ட் ஹீரோவும் நாங்கள் என்ன மெசேஜ் பண்ணோம் எடுத்துக்காமி அப்படிங்கிற மாதிரி செல்லு எடுத்து கொடுக்க, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு தான் இவனுக்கு தான் பாஸ்வேர்டு தெரியும்ல, அதனால் முன்னாடியே வந்துட்டு இவன் தான் எல்லா டெக்ஸ்ட்டையும் டெலீட் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த பணத்தையும் எடுத்து உள்ளே வச்சுருந்துருப்பான். ஸோ அது எல்லாத்தையும் வச்சு பார்த்து நிற்க, அதே சமயம் இவன் டெக்ஸ்ட் எடுத்து பார்க்குறா, அதில் ஒன்றுமே இல்லைங்கிற ஒன்று செம்ம காண்டாகிறா. உடனே கத்திக்கிட்டே நம்ம ஹீரோனை பார்க்க, நம்ம ஹீரோனை சிரிச்சுக்கிட்டே உனக்கு இது போதுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, உடனே அவளுக்கு பயங்கர காண்டாயிடுது. அதனால எல்லாரையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இவளும் ஆர்ட் டீச்சரும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஆர்ட் டீச்சருக்கு பயங்கர காண்டாகி அங்கேயுமே வந்து என்ன உளறிக்கிட்டு இருக்க, என்ன ஹீரோயின்னு சும்மா இருக்க, ஏதாவது சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பா நம்ம ஹீரோனும் என்ன இப்படிலாம் சாரை பற்றி தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்க, நானும் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்காக கவுன்சிலிங்க்கு தான் அவர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டா சங்கிக்கு பயங்கர காண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டீச்சர் வந்து அம்மா இது பிடி பீரியட் தானே, நீ எதுக்காக கிளாஸ்க்குள்ள உட்காந்துருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது வந்து என்னை ஃபர்ஸ்ட் ஹீரோ வர சொன்னான் அதனாலதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அவனும் நான் எதுக்கு இங்க வர சொல்ல போறேன், நான் இவன் கூட இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டை காமிக்க, இவளுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஸோ எல்லாரும் பிளான் பண்ணி தான் அதை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் சங்கியும் ஹீரோ கிட்ட போயிட்டு ஏன் அப்படிலாம் பண்ணுன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோவும் சங்கியோட காது கிட்ட வந்து இங்க பாரு இன்னொரு வாட்டி ஹீரோன் கிட்ட உள்ள வராத, நீ தள்ளியே இரு, இது போதும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ பயங்கரமா அழுதுகிட்டு அங்க இருந்து வெளியில வர, அந்த நேரம் ஹீரோனும் வரா. இதை பார்த்து சங்கியும் நீதானே அப்படிங்கிற மாதிரி கேட்க,
அப்போ நம்ம ஹீரோனும் பின்ன எப்போ பார்த்தாலும் என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க, சாப்பாடு எடுத்து மேலே கொட்டுற, தண்ணி எடுத்து மேலே ஊற்றுற, சும்மா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படியுமே கேட்க, அப்போ சங்கியும் அதுக்காக என்ன திருடிங்கிற பட்டத்தை கட்டுவியா அப்படியுமே கேட்க, நம்ம ஹீரோனும் இதுக்கு மேலேயும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அவளும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்குன்னு ஒரு பவர்ஃபுல்லான பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் உனக்கு அந்த மாதிரி யாரையும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ உடனே நம்ம ஹீரோனும் பவர்ஃபுல்லான பேரண்ட்ஸ் வச்சிருந்து இப்போ என்ன பிரயோஜனம், நம்ம டீச்சருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ பண்ண எல்லாத்தையும் சொல்ல, இதை கேட்டால் அவள் பயங்கர ஷாக் ஆயிடுறா. அப்போ நம்ம ஹீரோனும் அவ்வளோ பவர்ஃபுல்லான அப்பா வச்சிருக்காங்க, அதாவது லாயர், அவராலே ஒன்றும் காப்பாற்ற முடியல. இப்போ நாளைக்கே உன் விஷயம் வெளில வருதுன்னு வச்சுக்கோயேன், என்ன நடக்கும், அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா, திருடியோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட பிளேஸ் தான் முக்கியம், அதனால உன் பக்கம் நிப்பான்னு கனவுல கூட நினைக்காத. நீ சொன்னது கரெக்டு தான், நான் ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தேன், ஆனா பெத்தவங்க இல்லாம பிறக்கல. ஆனா உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நாளைக்கு உன்னை கழட்டி விட்டுட்டு அந்த பிரச்சனைல இருந்து எப்படி வரணும்னு தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் நம்ம சங்கியை ஹக் பண்ணிக்கிட்டு, ஆனா உனக்கு தாப்பா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், இந்த ஸ்கூல் லைஃப் ரொம்ப போர் அடிக்குன்னு நினைச்சேன், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க, நீ ஒருத்தி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா சொல்ல. ஸோ இதோட இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிச்சிட்டாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ, டாடா, பை பாய்.